தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன். உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன். உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே. உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே. உயிர் தேடும் உறவின் ஊற்றும் நீயே. உயிர் பிரிந்தால் என ஏற்கும் தெய்வம் நீயே. உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன். உன் தியாக வாழ்வின் பொருள் புரிந்ததால் உன் விருந்தினில் கலந்தே நீயாகினேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன். உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். உணவாக என்னை சேரும் ஊக்கம் நீயே. உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உணவாக என்னை சேரும் ஊக்கம் நீயே. உணர்வாக உடன் வாழும் உள்ளம் நீயே. உன் ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினேன். உன் ஜீவ
ஜீவ சொந்தம் பிரியாததால் உன்னோடு என் வாழ்வை கொடியாக்கினேன். எது வந்தாலும் எது சென்றாலும் என்னுள் வாழும் அருள் ஜீவன் நீ இயேசுவே. உயிராலே நான் உன்னை வாழ்த்துகின்றேன், உன் உறவாலே நான் மண்ணில் வாழுகின்றேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கயிற்றடி தவிர உணவு பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்ற பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் திருமுழுக்கு பெற்ற யாவரும் நற்செய்தி அறிவிப்பாளர்களே. இவர்கள் சொல்லுகின்ற சொற்கள் செயலாக்கப்பட வேண்டும். மனமாற வேண்டும் என்று போதித்தால் போதிக்கிறவர்கள் முதலிலே மனமாற வேண்டும். எளிமையாக மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் போதிக்கிறவர்கள் எளிமையாக இருக்க வேண்டும். எளிமையில் செழுமை பெற அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறைவார்த்தைகள். இன்றைக்கு கேள்விப்பட்டேன், காலையிலே மறைப்போதகம் செய்கிற பால் தினகரன் குடும்பத்திலே ரைடு. பல கோடி பணம், பல கிலோ தங்கங்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிறது. சொந்தமான 2 ஏரோப்ளேன்கள். செவம் செய்கின்றவனுக்கு ஏதடா இந்த பணம்? ஏழைகளின் யதார்த்தமான விசுவாசங்களை பயன்படுத்தி நற்செய்தி அறிவிப்புங்கிற பெயரிலே எவ்வளோ ஆடம்பரம், டாம்பிகம் எதற்கு? எனக்காக நான் சொல்லலை. நமக்கும் ஒரு சில பணிகளை, இசைப்பணிகளை இறைப்பணியாக செய்கிற பொழுது படுற பாடுகள் ஏராளம். கடன் வாங்கி இந்த பணிகளை செய்யக்கூடிய சூழலிலே இப்படிப்பட்ட மறைபரப்பாளர்களை, மறை போதர்களை நோக்குகிற பொழுது ஒரு பக்கம் மனசுக்கு வேதனையும், ஒரு பக்கம் கவலையும், இன்னொரு பக்கம் கோபம் வருகிறது. சேலம் மறை மாவட்டத்து முன்னாள் ஆயர் சிங்காராயர் அவர்கள் மிகவும் எளிமையான ஒரு ஆயர் என்பதை நான் பார்த்தேன். அவருக்கு கூட ஆயர்கள் மத்தியிலே மதிப்பு இருக்காது. ஏனென்றால் எளிமையான ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழுகிற பொழுது சொகுசாக பவுசாக வாழுகிற ஆயர்களுக்கு நிச்சயமாக இவரை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு செக்ரட்டரி வச்சிருப்பாங்க சில ஆயர்கள். இவர் மிக மிக எளிமையாக 2 சக்கர வாகனத்திலே பயணம் செய்தார். கடைசியிலே அவருடைய சொற்களும் மக்கள் மையமாகத்தான் இருக்கும். தன் பணி வாழ்வில் தன் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ ஊர்களையும் தனியாகவே சந்தித்து அந்த மக்களை உற்சாகப்படுத்துறது எனக்கு தெரியும். அது மிக எளிமையாக செல்லுவார், எளிமையாக பேசுவார். இங்கிலாந்துல ஒரு பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் ஜேம்ஸ் பாண்ட் இறுதி வரை தான் வாங்கிய சம்பளத்திலிருந்து 7 பவுண்டு மட்டுமே எடுத்து எளிமையான வாழ்வு வழியாக செழுமை கண்டதாக கூறுவார்கள். சமுதாயத்தை நோக்கிற சமயத்துல பல மனிதர்கள் இப்படி எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் வழியாகத்தான் இந்த சமூகமும் சமுதாயமும் குடும்பங்களும் செழுமை அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய இறைவாசகத்திலும் கூட இயேசு அதே கருத்தினைத்தான் முன்வைக்கிறார். எளிமைதான் செழுமைக்கு வழி என்ற உன்னதமான கருத்தினை பதிக்கிறார். ஏனென்றால் இயேசு கொடுக்கிற அந்த அதிகாரத்தை எளிமை வடிவில் தான் வழங்க வேண்டும். நற்செய்தி பணியில் வேறு தனிப்பட்ட தேவைகளோ வசதிகளோ தடையாக இருக்கக்கூடாது. எப்பொழுது பணத்தின் மீது மோகமும் ஆசை வருகிறதோ அப்பொழுது ஒரு மறை போதகனுக்கு எல்லா கெட்ட செயல்களும் கூட வரும் என்று சொல்வார். அதனால்தான் இயேசு எளிமையாகவே அவர்களை அனுப்புகிறார். எதற்காக இருவராக அனுப்பினார் என்றால், ஒரு செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட யூத சட்டத்தின்படி 2 சாட்சியம் தேவையாகவே இயேசு
கிறிஸ்துவை பற்றிய செய்தியை மக்கள் ஏற்க சீடர்கள் இருவராக செயல்படுவது சிறந்தது என இயேசு நினைக்கிறார். இந்த பயிற்சியில இயேசு சீடர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் தருகிறார். நம்ம தீய ஆவி கூட சேர்ந்துடக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. எங்கெல்லாம் தீய ஆவிகள் தீய சக்திகள் இருக்கிறதோ அதோடு கைகோர்த்து கொடுக்கிறார்கள் நிறைய மறை போதகர்கள். அப்போதான் இவங்களுக்கு பணமும் கிடைக்கும், வேற எல்லாம் கிடைக்கும், பாதுகாப்பும் கிடைக்கும். அதற்காக வேண்டி உண்மையை நேர்மையை சொல்ல இவங்களுக்கு வக்கு இருக்காது. கடவுளின் ஆட்சி மக்களிடம் வர அதற்கு எதிராக விளங்கிய தீமையின் ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும். எனவேதான் இயேசு தன் தந்தையிடமிருந்து பெற்ற எளிமையை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வும் பணியும் எளிமை வழியில் செழுமையாக்கப்பட முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்ற புதிய இதயமும் புதிய சிந்தனையும் கொண்ட மனிதராக மாறிட பொழுது எளிமையான வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால்
நோயால் பலம் இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவே உம் அருள் தாருமே நம்மை நிறைவாக்குமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை மனதம் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணமும் தாருமே மகிழ்வாக வாழ்வை தந்தாய் நிலை வாழ்வை தேடச் சொன்னாய் சமநிலையில் வாழச் சொன்னாய் பொதுவாக பேணச் சொன்னாய் மகிழ்வாக வாழ்வை தந்தாய் நிலை வாழ்வை தேடச் சொன்னாய் சமநிலையில் வாழச் சொன்னாய் பொதுவாக பேணச் சொன்னாய் அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே வழி நடத்தும் குழந்தை இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை மனதம் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணமும் தாருமே குழந்தை மனதம் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணமும் தாருமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.